டே சின்சானு, பைக்ல வரும்போது எப்பவுமே தொணன்னு பேசிக்கிட்டே வருவ. இன்னைக்கு என்ன அமைதியா வந்துட்டு இருக்க? பின் என்னப்பா, நான் கேட்ட எதையுமே நீ வாங்கி தர மாட்ற. இந்த மாதிரி வெயில் எல்லாம் வந்தா நிறைய பழங்கள் சாப்பிடணும், அதே மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்கணும். நான் கேட்டா நீ எங்கப்பா வாங்கி தர? அதனாலதான் சோகமா இருக்கேன். டே சின்சானு, ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாதுடா. ரொம்ப ஜூஸ் குடிச்சேன்னு வச்சுக்கோயேன், வெயில் காலத்துல கூட உனக்கு சளிலாம் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல மட்டம் போடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட பழிக்காது. சரி, நம்ம வீட்டுக்கு போய் கேம் தானே விளையாட போறோம். ரோப்ளெக்ஸ்ல புதுசா என்ன கேம் வந்திருக்கு, அந்த கேமை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லு. புதுசா நிறைய கேம் வந்திருக்குப்பா. அதுல குவைட்டர் டைன்னு ஒரு கேம் வந்திருக்கு. கேமோட கான்செப்டே சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதாவது ஒரு கில்லர் நம்ம எல்லாரையும் விரட்டி விரட்டி காலி பண்ணிட்டு இருப்பான். நம்ம அவன் கண்ணுல படாம ஓடணும். அவனால அவனை சுத்தி இருக்க கொஞ்சம் இடத்த மட்டும் தான் பார்க்க முடியும். அதாவது கொஞ்சம் ரேடியஸை மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த இடத்துல நம்ம படாம அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடணும்ப்பா. போனோன்னா அந்த கேமை மட்டும் எனக்கு வச்சு தெரியா? கேமோட கான்செப்டே கேட்க நல்லா இருக்குடா. நான் வீட்டுக்கு போனேன்னா அந்த கேமை வச்சு தரேன், நீ விளையாடு. நான் வேடிக்கை மட்டும் பாக்குறேன், ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு குவைட்டர் டை அப்படின்ற கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். நம்ம சத்தம் போடாம அமைதியா இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கில்லர் இருக்காங்க, நம்ம கதையை முடிச்சிருவோம். எப்படியாவது கில்லர் கிட்ட வந்து தப்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இப்ப கேம் முடியறதுக்கு இன்னும் 5 செகண்ட் இருக்கு. நம்ம 5 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணா மேப் ஓப்பன் ஆயிடும். நம்ம மேப்பை சூஸ் பண்ணலாம். இது பாருங்க, ஓட்டிங் மேப். 3 இடத்த காட்டி ஓட் பண்ண சொல்லுவாங்க. இன்னும் காட்டல. ஓகேங்க, இருங்க நம்ம பாப்போம். 3 இடத்த காட்டிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்னு ஒரு இடத்த காமிச்சிருக்காங்க. சரி, நான் ரெஸ்டாரண்ட்ல நிக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 ஓட்டு கிடைச்சிருக்கு, 3 ஓட்டு கிடைச்சிருக்கு. ஓகேங்க, 4 ஓட்டு கிடைச்சிருச்சு. நாங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இந்த வாட்டி போக போறோம். பாப்போம் இந்த வாட்டி நான் ரெஸ்டாரண்ட்ல கில்லரா இருக்க போறேனா இல்ல ஒளிரவனா இருக்க போறேனான்னு பாப்போம். நான் என்னவா இருக்கேன்? சர்வைவரா இருக்கேங்க. ஐயோ, அப்ப தப்பிச்சு ஓடணும். கில்லர் கிட்ட இருந்து நான் தப்பிச்சு ஓடணுங்க. ஓகேவா? கில்லர் கண்ணில் மாட்டணும். நீங்க அவ்வளவுதான். சத்தம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சத்தம் போடாம நான் என்ன பண்றது? அந்த கில்லர் எங்க இருக்கான், எப்படி வரான்னு பாப்போம். ஓஹோ, நான் சத்தம் காமிச்சா அவன் வருவான் போலங்க. அது பாருங்க, அதை வந்தாங்க. ஐயோ, சி, தேவையில்லாம அடி வாங்கிட்டாங்க. ஆளா அடி வாங்கிட்டாங்க. சி, நான் செக் பண்ணி பார்க்கலாம்னு சவுண்ட் கொடுத்தாங்க. அதுக்கே என்ன போட்டு அடிச்சிட்டாங்க. அது பாருங்க எப்படி அடிச்சிட்டான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், என்னால எதுவுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா என்ன போட்டு அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போராடிட்டு இருக்கேன். இன்னும் 4 செகண்ட் காட்டுது. 4 செகண்ட்ல நான் எந்திரிச்சுவேன். நான் அப்ப பாப்போம். 4 செகண்ட்ல நான் கேமை விட்டு வெளியே வந்துட்டேங்க. அட பாவமேச்சா, அந்த கில்லர் கிட்ட தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா அதுக்குள்ள நான் அவுட் ஆகிட்டு வெளியே வந்துட்டேனே. பாருங்க, வேற ஒருத்தன் 2 பேர் வெளியே வந்துட்டாங்க. என்ன மாதிரியே 3 பேர் வெளியே வந்துட்டாங்கப்பா. அப்ப இந்த கேம்ல அந்த கில்லர் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். பாருங்க, இன்னும் 1 நிமிஷம் நான் வெயிட் பண்ணுங்க. எல்லாருமே சீக்கிரமா காலி ஆயிட்டாங்கன்னா வெளியே வந்துருவாங்க. இருங்க, திரும்பி உள்ள போய் பார்க்கலாமா? இல்லங்க, அப்படி பண்றதுக்கு 19 ரோப்ளெக்ஸ் காயின் தேவையாம். வேணவே வேணாம், நான் வெயிட் பண்ணியே விளையாடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், யாராவது எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. அப்ப இன்னும் யாருங்க மாட்டாம இருக்கா? எவனோ ஒருத்த மாட்டாம அந்த கில்லர் காட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியல. யாராவது என் கூட விளையாட வந்த எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க. தெரியல, நம்ம ஒரு வாட்டியாவது கில்லரா வரணும். எல்லாமே துரத்தி காலி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் எண்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அந்த கில்லர் ஜெயிச்சிட்டாங்க இந்த கேம். பாத்தீங்களா, கில்லர் ஜெயிச்சிட்டான் பாருங்க. எத்தனை பேர் அவுட் ஆகிருக்காங்க தெரியுமா? 6 பேர் அவுட் ஆகிருக்காங்க. 6 பேர் அவுட் ஆகி அவன் ஜெயிச்சிருக்காங்க. சரி, ஏதாவது எந்த இடம்னாலும் ஓகே. பார்க்கு, இந்த வாட்டி பார்க்குக்கு போக போறாங்க. பார்க்குக்கு போக போறோம். இந்த வாட்டி நான் கில்லர் கிட்ட வந்து தப்பிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த வாட்டி நான் அவ்வளவு சீக்கிரம் கில்லர் கிட்ட மாட்ட மாட்டேன். இருங்க, யாருங்க கில்லரு? ஐயோ, எங்கல்ல எவனோ ஒருத்தன் தான் கில்லரு. எங்க கில்லர் எங்க இருக்கான்? நான் தான் கில்லரா? ஆடோ பாவமே, நான் தான் கில்லரா? இவனுங்களை காலி பண்ணுமா? இருங்க, துரத்திட்டு போய் அட்டாக் பண்ணலாம். இது பாருங்க, நான் தாங்க இப்ப கில்லரு. அவன் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருப்பான். இது பாருங்க, என் ரேடியஸ்குள்ள வந்தாதான் உனக்கு தெரியும். இங்க எல்லாம் தெரிய மாட்டாங்க. என் ரேடியஸ்குள்ள வந்தாதான் இங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்காங்க. அங்க ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ, இவன் எப்படி அடிக்கிறது? ஐயோ, இங்க தானே வந்தான். என் ரேடியஸ்குள்ள வந்தாதாங்க தெரியும். இங்க பாருங்க, என்னை சுத்தி ஒரு ரெட் கலர் சர்க்கிள் இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள வந்தாதான் ஒளிஞ்சிருக்கிறதே தெரியும் எனக்கு. இல்லைன்னா தெரிய மாட்டேங்க. இங்க ஒருத்தன் கூட கல்லப்பட மாட்டான். அடங்கு காலிங்க, ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. சூப்பர்ப்பா. வேற அடுத்து இருங்க, எவனாவது மரத்துக்கு மேல கூட இங்க ஒரு ஏணி இருக்கு பாருங்க, இங்க கூட ஒளி வாங்கிங்க. இருங்க, இந்த ஏணியில ஏறுவோமா? எங்க அந்த சைடு ஏறணும் போலங்க. தப்பா ஏறிட்டோம். இருங்க, அந்த சைடு ஏறுவோம். கண்டிப்பா இது மேல எவனாவது இருப்பான் பாருங்க. என்னப்பா, யாருமே இல்ல. யாருமே இல்லப்பா. நம்ம வரது தெரிஞ்சு அவனுங்களும் ஓடுவாங்கல்ல, அதனாலதான் இல்ல. இருங்க, அந்த இந்த இடத்துல இந்த மரத்துக்கு மேல ஒருத்தன் இருக்காங்க. இந்த மரத்துக்கு மேல ஏறுறது எப்படி? அங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். வாங்க அடிச்சாச்சு. பரவாயில்ல, காடி பண்ணிருக்கேன். ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போலங்க. இங்க எவனுமே தெரிய மாட்டானே. இங்க ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. ரைட்டு. வேற எவனா தெரியலனா? தெரிஞ்சா போட்டு தள்ளி ஒருத்தன் வரான். ஓடு காலிங்க, அவனை காலி பண்ணிட்டேன். இன்னும் எத்தனை பேர் ஆட்டம் காமிக்கிறாங்க தெரியலையே நமக்கு.
மரத்துக்கு மேல போய் உட்காந்துடுறாங்க, அதாங்க பிரச்சனை. பக்கத்துல வந்தாங்கன்னா போட்டு தள்ளிடலாம். எங்க எங்க இவனா தெரியறான். ஏதோ இங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ இவனை பிடிச்சிருக்கணுமே. இவன் ஏ பாத்தீங்களா மரத்துக்கு மேல ஏறிட்டு இருக்கான். அவனே வாரான். ஐயோ மரத்துக்கு மேல ஏறி குதிச்சிட்டாங்க அவன். சி சச்சோ 3 செகண்ட்ல கண்டுபிடிக்கணுங்க. அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சுங்க. எத்தனை பேர் தப்பிச்சாங்க? நான் தோத்துட்டேன் இந்த ரவுண்ட்ல. ஆனா எத்தனை பேர் தப்பிச்சாங்க தெரியலையே. ஒருத்தன் போ என்னங்க இத்தனை பேர் தப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட 5 பேர் தப்பிச்சிருக்காங்க. நான் 2 பேரை தாங்க காலி பண்ணியிருக்கேன். சே சரி சூப்பர் மார்க்கெட், அடுத்த ரவுண்டு சூப்பர் மார்க்கெட்ல விளையாடுவோம். என்னங்க இது, நான் சர்வைவரா இருந்தா என்ன காலி பண்ணிடுறாங்க, நான் கில்லரா இருந்தா என்னால மத்தவங்க காலி பண்ண முடியல. நான் சர்வைவரா கில்லரா இந்த வாட்டி? நான் சர்வைவருங்க. கில்லர் எங்க இருந்து எப்படி வரான்றதை பாத்துக்கலாம். பாத்துக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஓடிட்டு இருக்கலாம். எங்க எந்த பக்கங்க வரான் அந்த கில்லரு? அங்க இருக்கான் பாருங்க அந்த மிஷர்னு இருக்க வந்தாங்க கில்லரு. என்னால வாழைப்பழ தோல்லாம் போட முடியுதுங்க. வலிக்கு விழ வைக்கலாம் மத்தவங்களை. பாருங்க அந்த மிஷர்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் தான் கில்லர். என்னங்க அவன் நின்றுட்டு இருக்கான் அங்கேயே. அட பாவி, அவன் கேமை விட்டு வெளியே போயிட்டாங்க. அது பாருங்க மிஷர் தோத்துட்டான்னு வருது பாருங்க. பாவி அவன் கேமை விட்டே வெளியே போயிட்டாங்க. அவன் அதே இடத்துல நிற்கும் போதே எனக்கு டவுட் வந்தது, கேமை விட்டு அவன் வெளியே போறான்னு நினைச்சேன். ஓகே இன்னும் எல்லாரும் என்ன ஹவுஸ் கிட்ட நிற்கிறாங்க. சரி நம்மளும் ஹவுஸ் கிட்ட நிற்போம். சரி கேம் இந்த வாட்டி சூப்பரா விளையாடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள பார்த்தா அவன் கேமை விட்டே வெளியே போயிட்டானே. இவங்க ஒருத்தன் என் தலை மேலே ஏறி இருக்கான். இவங்களெல்லாம் அடிச்சு புழக்காம விட்டு வச்சிருக்கான் பாருங்க. என்ன சொல்லணும். எனக்கு திரும்பி திரும்பி என்ன கில்லரா மாத்தி விட்டாங்க. இந்த வாட்டியா நான் தாங்க கில்லரு. இவனுங்க எங்க இருக்காங்க நான் தேடணும். இந்த வீட்டை பத்தி எனக்கு தெரியாது. ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்திருந்தேன், அப்புறம் அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீட்டை பத்தி எனக்கு எதுவும் இங்க ஒருத்தர் இருக்காங்க. அவனை மாத்தடா பொங்கல் கட்ட மண்டியா. எங்க இருக்கான்? ஒண்ணு வாங்கிருச்சுங்க, அதுவா வந்து வாங்குதுங்க. பரவாயில்ல நம்ம தேடி கண்டுபிடிக்க வேணாம், இவங்களா வந்து வாங்கிக்கிறாங்க. எங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அதுதாங்க அடி வாங்கினது தாங்க நகண்டு நகர்ந்து இந்த இடத்துக்கு வருது. இல்ல இந்த கலவை திறக்க முடியல. அடி வாங்கினது தான் நகர்ந்து. இங்க ஒருத்தர் இருக்காங்க. எங்கங்க இங்க ஒருத்தர் இருக்க மாதிரி காமிச்சதுங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ஏதாவது இருக்குங்க. இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியல. இந்த இங்க கதவு இருக்கு. கதவுக்கு அந்த சைடு வந்துட்டோம். இங்க வேணா இருக்கானா? இல்ல இங்க வேணா இருக்க மாதிரி தெரியல. நம்ம ரேடியஸ்குள்ள வந்தாதாங்க நமக்கு காட்டும், இல்லைன்னா காட்டாது. நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும். இது பாருங்க ரேடியஸ்குள்ள வந்தாதான் நம்மளுக்கு காட்டும். இங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் பாருங்க. அந்த ரூம்குள்ள இருக்காங்க, இந்த ரூம்குள்ள இருக்கான். இதை வாங்கு வாங்கு. அடிச்சாச்சு, இவன் அடிச்சாச்சு. வேற 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 2 பேரை அடிச்சிருக்காங்க. 2 பேரை தான் அடிச்சிருக்கேன். 2 பேரை அடிச்சிருக்கேன். இல்ல 2 பேரை தான் நான் அடிச்சிருக்கேன். எங்க மத்தவங்க எங்க? இன்னும் திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கே வரேன். வேற இந்த ரூம்குள்ள போய் பாப்போமா? இந்த ரூம்குள்ள எவனாவது இருப்பான். இங்க எகிரி போனாங்க ஒருத்தன். கண்டிப்பா இந்த ரூம்குள்ள வந்து ஓடினாங்க ஒருத்தன். அங்க ஓடிட்டு இருக்கான் பாருங்க. அந்த சைடு ஓடிட்டு இருக்கான் பாருங்க. இந்த சைடு ஓடினாங்க. இந்த ரூம்குள்ள ஓடி இருப்பாங்க. வாங்கு வாங்கு. ஐயோ பாருங்க வாசல்லே நின்றுட்டு தப்பிச்சிட்டாங்க. இல்ல இங்கதான் ஒளிஞ்சிருக்கானா? இல்லங்க ஓடிட்டாங்க. அவங்க சூப்பரா விளையாட கத்து வச்சிருக்காங்க. எங்க 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 தெரியலையே. ஒருத்தனும் 2 ரூம் தான் இருக்கு. இந்த 2 ரூம்குள்ள இவனுங்க எங்கேயுமே இல்லையே. இல்ல அவன் வந்துட்டு போறாங்க. சவுண்ட்ல மாமன் இந்த வாட்டி இந்த இடத்துக்குள்ள போய் பட்டுன்னு புழக்கணுங்க 2 பேரையும். அங்கதாங்க இருக்காங்க. 2 பேருமே அங்கதான் இருக்காங்க. என்ன அது வேற ஒரு ரூம் போலங்க. ஐயோ சே கன்ஃபியூஸ் ஆயிட்டனே. ஐயோ கேம் முடிஞ்சிருச்சுங்க. 2 பேர் தாங்க அவுட் பண்ணேன். சரி இவருங்களா 2 பேர் தாங்க அவுட் பண்ணேன். மீதி 1 2 3 4 5 பேர் தப்பிச்சிட்டாங்க. ஐயோ ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படிதான் அவுட் ஆனேன். ஏற்கனவே இப்படிதான் ஒரு வாட்டி நான் பிடிக்காம விட்டேன். ஒருத்தன் டான்ஸ் இஃப் யூ ஆர் ப்ரோன்னு போட்டிருக்கான். தெரியல இந்த வாட்டி ஹவுஸுக்குள்ள போருமா? ரைட்டு. இந்த வாட்டி நான் என்ன ஐடரா சர்வைவருங்க. ஆமா சர்வைவர். யாரு கில்லரு? கில்லர் எங்க இருக்கான்? கில்லர் வந்துட்டானா? கில்லர் எங்க? ஏதோ இங்க இருக்காங்க கில்லர். ஐயோ கில்லர் வந்துட்டாங்க. அசைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி வராங்க. ஐயோ இங்கே வராங்க. அவன் ரேடியஸ்குள்ள பட்டா நம்ம தெரிய ஆரம்பிச்சிருவோம் கைஸ். அவன் ரேடியஸ்ல படாம இருக்கணும். ஐயோ அவன் ரேடியஸ் இங்க இருக்கான். ரேடியஸ்ல நம்ம படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பட்டுட்டனே. ஓடி வராங்க. ஐயோ அடிச்சிட்டாங்க என்ன. என்னங்க அவன் எந்த சைட்ல இருந்து வரானே நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. என் கிட்ட ஒரு பொண்ணு அடிக்கடி சாவல, அந்த பொண்ணு பாருங்க. அது எல்லா வாட்டியும் முதல்ல அழகாரி ஆயிடும் போலங்க. யார் தெரியுமா அது? இருங்க காட்டுறாரு. எல்லா வாட்டியும் அது முதல் கில்லர் எல்லாரையும் கலி பண்ணிட்டாங்க. என்னங்க இவன் சூப்பரா விளாடுறாங்க இந்த ஜிடி கூல் கிட் அப்படின்றவன். எல்லா வாட்டியும் இவன் தாங்க ஜெயிக்கிறான். இவனுக்கு எல்லா இடத்த பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்குங்க. அதனால தாங்க இவன் ஜெயிச்சிடறான். எனக்கு இந்த வீடு எப்படி அமைப்பு, எத்தனை ரூம் இருக்கு, எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அதனால தான் நான் மாட்டிக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும். ஐயோ இப்ப என்னங்க ஜிம்முக்குள்ள வந்திருக்குமா? ஜிம்முக்குள்ள வந்திருக்கோம். சர்வைவர் சுத்தம் போங்க. கில்லர் யாருன்னு தெரியும், முதல்ல பாத்துக்கலாம். கில்லர் எங்க இருக்கான்? முதல்ல இங்க எத்தனை ரூம் இருக்கு, எப்படி ஓடலாம், எல்லாத்தையும் பாத்துக்கலாங்க. ஐயோ அங்க ஒண்ணு நிக்கிது பாருங்க. ஐயோ இந்த எல்லா வாட்டியா ஸ்பீட் அவுட் ஆகணும் ஒரு பொண்ணை சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க இந்த வாட்டி கில்லரு. பாப்பா அது கண்டுபிடிக்குதான்ட்டு இந்த 2 ரூம்லயே மாத்தி மாத்தி ஆட்டம் காமிக்க வேண்டியதுதான். எங்க இன்னும் வரலையா? இன்னும் அது வரல. எங்க இருக்கு அந்த கில்லரு? எங்க இருக்குன்னே தெரியல. அது
எங்க? ஐயோ, அங்கதாங்க இருக்கு, அந்த ரூம்ல இருக்குங்க. அங்க ஒரு ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூம்ல இருக்குங்க. அதே ரூம்ல தாங்க இதோ இவன் தாங்க பயங்கரமா விளையாடுறான். ஒருத்தன் பயங்கரமா விளையாடுறான்னு சொன்னால இவன் தாங்க அது. ஐயோ, அந்த பொண்ணு இந்த என்ன அந்த பொண்ணு வெளியே என்னங்க இது? அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சுங்க. அது பாருங்க, அந்த பொண்ணு அதான் கேம் புரியாம தான் விளையாடிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல அது கேமை விட்டு வெளியே போயிடுச்சுங்க. சி, என்னத்த சொல்றது, நான் விளையாட தெரியலனால விளையாடுற மாதிரி மேனேஜ் பண்றேன்ல, ரெண்டு பேரையாவது ட்ரை பண்றேன். அது பாருங்க, நான் விளையாட தெரியலன்னு கேமை விட்டு வெளியே போயிடுச்சுங்க. இந்த வாட்டி யாரு கில்லரு? இந்த வாட்டியாவது நான் கொஞ்ச நேரம் தப்பிக்கணும் கைஸ். ஐயோ, நான் தான் கில்லரா? கிழிஞ்சது போங்க. ஐயோ, நான் கில்லரா வந்தா கண்டுபிடிக்க முடியலங்க. எல்லாமே ஆட்டம் காமிக்கிறீங்க பயங்கரமா எனக்கு. சரி, இந்த வாட்டி நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போங்க. எல்லா இடத்துலயும் வேகமா ஓடுவோங்க. பாருங்க, இங்க ஒருத்தர் இருக்கான். மேல ஒருத்தர் இருக்கான் பாருங்க. வாங்க 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 வாங்க. அடிச்சிட்டாங்க. அவன் அடிச்சிட்டாங்க. அப்பா, எவனாவது இருக்கானா தெரியல. நான் டக்கு டக்கு ஒருத்தன் பின்னாடியே ஓடி வந்தாங்க. வாங்க வாங்க வாங்க. உப்பா, இன்னொருத்தர காலி பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி தாங்க 2 பேரை நான் காலி பண்ணியிருக்கேன். சூப்பர். வேற எவனா தெரியலானா? இந்த ரூம் குள்ள எவனாவது இருக்கானா? வாங்க வாங்க, இந்த வாட்டி நான் விட மாட்டாங்க. மேலே ஏறி இருக்காங்களா? மேலேயும் ஏறல. ரைட்டு. வேற 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 எங்க இருக்காங்க? இங்க இல்ல, இங்க இல்ல. எல்லாம் ரூம்குள்ள இருக்காங்க. இருங்க இருங்க, இந்த ரூம்குள்ள எவனோ இருக்காங்க. ஓ, இந்த இடத்துக்குள்ள எல்லாம் ஒளியலாமா? இருங்க இருங்க, இங்க எவனோ இருக்கானா? இங்கெல்லாம் வெளியே வச்சிருக்காங்க பாருங்களா, எப்படிலாம். இங்க எவனும் இல்லையே. என்னங்க ஒரு பத்தியும் கிடைக்க மாட்டான். இங்க எவனாவது மேல இருக்கானா? மேல ஒழிஞ்சிட்டு இருக்கானா? இல்லையே, மேலேயும் ஒளியிலையே. இங்க இல்லங்க, அவனுங்க இல்லாத இடமா தேடிட்டு இருக்கேன். அவனுங்க நம்ம வாசலுக்குள்ள நுழையும் போதே வேற ஒரு பக்கமா வெளியே ஓடிடுறாங்க. எவனுமே தெரிய மாட்டானே. எங்க இருக்காங்க? இங்க எங்க இருக்கானா? இல்ல, இங்க இல்ல. இங்க படிக்க போகுது. திரும்பி கீழே இறங்கணுமா? கீழே இறங்க. எவனுமே இல்ல. இங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். அவன் எந்த ரூம்ல இருக்கான்? பக்கத்து ரூம்ல இருக்கானா? இருங்க. ஓ, மாட்டினாங்க அவன். ஐயோ, ஓடிடுவானே நான் ஓடுறதுக்குள்ள. ஐயோ, இறங்கிட்டான் பாருங்க. அவன் இறங்கியிருப்பாங்க. சே, நான் இறங்குறதுக்கு லேட் பண்றதுக்குள்ள அவன் எங்கேயாவது இறங்கி ஓடிடுவான். சே, பயங்கரமா ஆட்டம் காட்டுறாங்க. இவனுங்களை போய் எங்க பிடிக்கிறது? குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்கீங்களே இவனுங்கள. இல்லங்க, அவ்வளவுதாங்க, பிடிக்க முடியலங்க. 5 செகண்ட் தாங்க இருக்கு எனக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுங்க. இந்த வாட்டியும் என்னால பிடிக்க முடியலங்க. 2 பேர் தாங்க அவுட் பண்ணேன். சே, 2 பேர் தான் அவுட் பண்ணேன். அதுக்குள்ள பாருங்க. ஒருத்தனை தான் அவுட் பண்ணனா? இல்லங்க, 2 பேர் அவுட் பண்ணாங்க. ஒருத்தன் கேமை விட்டு வெளியே போயிட்டாங்க. ரைட் ரைட். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? 3 வாட்டி நான் கில்லரா வந்தேன். ஆனா என்னால் 2 பேர் தான் அவுட் பண்ண முடியுதுங்க. ஒருத்தன் என்னடானா கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லா கதையும் முடிச்சிடலாம். இதுங்க, இந்த வாட்டி நான் சர்வைவரா தான் இருப்பேன். சர்வைவர் தான், ஆமாங்க, சர்வைவர். சரி, முதல்ல அந்த கில்லர் எங்க கண்டதை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, கில்லர் இங்கே தான் இருக்கானா? சரி, நம்ம இந்த கிளாஸ் ரூம்லயே இருப்போம். அந்த கில்லர் இந்த பக்கமா வந்தானா நம்ம வேற பக்கமா ஓடிடலாம். ஐயோ, அந்த கில்லர் முதல்ல இந்த இடத்துக்கு தான் வருவான் போலீங்க. ஐயோ, முதல்ல இந்த இடத்துக்கு தாங்க வரான். ஐயோ, நோ. 19 ஒருத்தன் காலி போங்க. ஐயோ, வந்துட்டாங்க கில்லரு. சி, அவன் பாருங்க பொழந்துட்டாங்க. என்ன வேற எப்படி காலி ஆயிட்டேன் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இப்ப வெளியே போயிடுவேன் கேமை விட்டு. சி, என்னங்க கில்லர் ஈஸி. இவன் பாருங்க எப்படி தொக்கி அடிக்கிறான்ட்டு. நம்ம துரத்தனா அவங்க எங்க இருக்கீங்கன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவன் தான் பாருங்க தொக்கி நம்மள காலி பண்றான். எப்படி நின்றுட்டு இருக்கான் பாருங்க. அவ்வளவுதான், அது அங்க ஒண்ணு பாருங்க விழுது கிடக்குது பாருங்க. தொக்கி அடிக்கிறாங்க. இவன் பாருங்க சீக்கிரமாவே கேம் முடிச்சுவான். எனக்கு தெரிஞ்ச அந்த சிடின்னு ஒருத்தன் அவனதான் இருப்பான். ஏன்னா அவன் தாங்க ஒவ்வொரு வாட்டியும் கேமை சூப்பரா முடிக்கிறான். என்ன பாருங்க, அவன் தான் இந்த வாட்டி கில்லரா இருந்திருப்பான் பாருங்களேன். அவன் எல்லாரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த கேமை நிறைய வாட்டி அவன் விளையாடி இருப்பான்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி விளையாடி இருந்தாதான் இவ்வளவு சீக்கிரமா கேமை முடிக்க முடியும். ப்ரோ இஸ் அ கில்லரா? என்னங்க ப்ரோ இஸ் அ கில்லர்னு போட்டிருக்கான். அவனோட ப்ரோ தான் கில்லர் போல. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் கில்லரா இருப்பான். அவன் எல்லாரையும் கேரி பண்ணி ஜெயிச்சிட்டான்னு வைங்க, கண்டிப்பா அந்த சிடின்றவன தாங்க இருப்பான். இவன் ரவுண்டை முடிச்சிட்டான் பாருங்க. ரவுண்டை முடிச்சிட்டான். சொல்ல இந்த ஜிடி கூல் கிட்ன்றவன் தாங்க ஒவ்வொரு வாட்டியும் அவன் தாங்க கேமை முடிக்கிறான். அவனை தவிர யாரு இருந்தாலும் முடிக்க மாட்டோங்க. அவன் பயங்கரமா விளையாட தெரிஞ்சிருக்கான். யார் தெரியுமா? அவனை காட்டுறான் பாருங்க. ரெட் கலர்ல இருப்பாங்க ஆளு. இங்க இருக்கான் பாருங்க, எனக்கு பின்னாடி இருக்கான் பாருங்க. இவன் தாங்க போன வாட்டி கேமை முடிச்சான். எல்லா வாட்டியும் இவனுக்கு கேமை தான் முடிச்சிடுறாங்க. இந்த வாட்டி நான் சர்வைவரா? இந்த வாட்டியாவது நம்ம தப்பிக்க முடியுதா பாப்போம். அந்த கில்லர் எங்க? அந்த கில்லருக்கு பக்கத்தையே நம்ம நிற்போம். ஐயோ, கில்லருக்கு பக்கத்தையே நின்னதான் ஒவ்வொரு வாட்டி மாற்றோம். அப்புறம் என் கில்லருக்கு பக்கத்துல இருக்கணும், நம்ம இங்கே இருப்போம். ஐயோ, பாத்ரூம் இது ஒரு வழி பாதை. இதுல இங்க போனா நம்ம ஐயோ இங்க கரெக்டா கில்லருக்கு எங்க நானே வந்து கில்லர் கிட்ட மாற்றேங்க. அது பாருங்க, நானே வந்து கில்லர் கிட்ட எப்படி மாற்றேன் பாருங்களேன். என்ன இந்த வாட்டி எனக்கு திரும்பி வேற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எப்பா, ஓஹோ, மத்தவங்க ஐயோ அடப்பாவீங்களா, எனக்குனே வருவாங்க போலங்க. நான் ஒரு பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் கில்லர் வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே விழுந்து கிடக்கிறோம்ல, அப்ப மத்தவங்க வந்து நம்மளை காப்பாற்றலாம் போல ஃப்ரெண்ட்ஸ்.
என்ன இவனே அவுட் ஆகி வந்துட்டான், அந்த பேர் இந்த ஜிடி அவுட் ஆயிட்டு வந்துட்டாங்க. இந்த இந்த பொண்ணு தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இது மட்டும் இல்லைன்னு நான் இன்னொரு அடிலாம் வந்துடவே மாட்டேன். ஆனா அது ஹெல்ப் பண்ணியும் பிரச்சனை இல்லாம போயிடுச்சுங்க, டக்குன்னு அவன் அவுட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கேம்ல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.